எனக்கென தந்திடும் பலகரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் பலகரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் பலகரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் பலகரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. உள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் பலகரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் பலகரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலும் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலும் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் பலகரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் பலகரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே,
நெருக்கமா ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணும் மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணும் மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 ஆ
சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்துல தாவீது சொல்லுகிறார், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். ஆம், அவர் நம்மை கொடூரமான மனுஷருடைய கரங்களிலிருந்து ரட்சித்து உன்னதத்தில் வைக்கிறவர். The Lord has rescued us from the violent people. Oh, let's sing together. அவரை உயர்த்தி பாடி சொல்லுங்க, அவரை அடைக்கலாம். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீர் சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீர் சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். உன்னை சுற்றிலும் 1000 பேர் உன்னை எதிர்த்து நிற்கலாம், ஆனால் ஒருவரும் உன்னை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட பரிசுத்த ஆவியானவருமாக கர்த்தாவே இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக மணமகனையும் மணமகளையும் உங்கள் கருத்திலே தருகிறோம். ஏற்கனவே கருத்து இந்த இடத்திலே இந்த திருமண காரியம் நடைபெற இருக்கிறதாக உங்கள் கருத்திலும் ஆண்டவரே, விசேஷமாக இரு வீட்டாரையும் உங்கள் கருத்திலே தருகிறோம். ஏற்கனவே கருத்து ஆதாமுக்கு ஏவாளை இணைத்த தேவன் கர்த்தாவே இன்றைக்கு இவர்கள் இணைவரையும் இணைக்க போற கிருபைகளும் உங்களை செலுத்துகிறோம். கர்த்தாவே நிகழ்ச்சி முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை நீங்களோடு இணைவரும்படியாய் செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே, வர கிடைப்பட்ட பிள்ளைகளை நீங்க கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் செலுத்துகிறோம். இனியான கர்த்தாவே எல்லா வேலைகளிலும் பரிசுத்த ஆவியானவரை நீங்களோடு இருந்து வழிநடத்த உதவி செய்யும்படியாய் செலுத்துகிறோம். விசேஷமாக மணமகனையும் மணமகளையும் உங்கள் கருத்திலே தருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய கர்த்தாவே இணைக்கப்பட்ட கிருபைக்காக உங்களை செலுத்துகிறோம். இருவராக இருந்தார்கள், இனி இவர்கள் இந்த நேரத்தில் இருந்து ஒருவராக இணைக்கப்படுகிற போற கிருபைக்காக உங்களை செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க, கிருபைகளை மறைத்துக் கொள்ளுங்க, துணியை கண்ணை மகிழ்ச்சியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். என் முழுவதுமே பெற்ற நாமத்தை சொல்லி என் ஆத்மாவே கர்த்தரை சொல்லி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உங்க மேல என் மேல ஒருத்தர் நினைப்பாவே இருக்கிறார். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான்,
ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவும் நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே, உங்க நினைப்பாவே, நம்ம நினைப்பாவே, என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே, உங்க நினைப்பாவே, நம்ம நினைப்பாவே, என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே,
தாயை பெற்று இந்த திருமணத்தில் இணைய போகிற மணமகளையோ நமது கருத்தில் தருகிறோம். பெற்று இம்மட்டமான பிள்ளைகளை பாதுகாத்து இம்மட்டமான பிள்ளைகளின் வெள்ளத்தோடு நீர் காத்து வந்த திருமணமானவர்களே ஆதாமுக்கு ஏவாளை இணைந்த தேவன் இந்த பிள்ளைகளை இருவரையும் கட்டார். இந்த மணமகளும் பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகளால் நிச்சயிக்கப்படி பரிசுத்த திருமண உடன்படிக்கையில் ஐக்கியப்படுவதன் காரணமும் அவர்கள் செய்யப்படும் விருப்பங்களை திருத்தமும் நாம் கூறியிருக்கிறோம். என்னுடைய திட்டத்திலும் தேவபக்தியுள்ள தலைவர்களின் காரணம் ஒருவரால் ஒருவர் பெறவேண்டிய அன்பையும் ஆதரவையும் ஆறுதலையும் அடையவும் திருமணமானது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஆகவே இங்கே இருக்கிற மதத்தை இப்போது சரணாகமாக வாக்கு கொடுத்தார்கள். உறுதிமொழியை தெரிவித்திருக்கிறார். தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமணம் ஒருவருக்கு வாழ பூவாயை போன்று வாழ்க்கை கிளவியாக ஏற்றிக்கொண்டு சுகத்திலும் சுத்தத்திலும் நேசித்து ஆதரித்து பலப்படுத்தி காப்பாற்றி இருவரும் இவ்வோடு பிறப்பதும் பாராமல் இவருக்கு கணவனாக இருக்கிறார். பரிசுத்த திருமண இடங்களில் ஒருவருக்கு வாழ பூவாளியாகிய வாழ்க்கையை பொதுவாக நேசிக்கிறது. சுகத்திலும் சுத்தத்திலும் நேசித்து ஆதரித்து காப்பாற்றி இருவரும் இருவருக்கு மரணம் வாழ்க்கையின் துணையாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய செய்து சுகத்திலும் சுத்தத்திலும் இவரை நேசித்து பலப்படுத்தி காப்பாற்றி இருவரும் இருவரும் இருக்கிறார்கள். பிறரும் பாராமல் நமக்கு அனைவராக இருக்கிறோம். பரிசுத்த திருமண உறவில் ஒன்றுக்கு வாழ குருசாமியாகிய உங்களை எனது வாழ்க்கையை துணையாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து கல்வியை செய்து குற்றத்திலும் இடத்திலும் இவரை யோசித்து இவருக்கு கீழ்ப்படிவதாக
சுத்தப்படுவதாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதமானம் ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18 24 முடிய வாசியை கேட்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர் வெளியே சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தில் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி அவைகளுக்கு என்னென்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார். அந்த ஜீவ சந்துக்கு ஆதாம் என்னென்ன பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கும் ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் எல்லா எலும்புகளில் இருந்து ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷரில் எடுத்த எல்லா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்போ என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறார். இவள் என் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் கிட்டப்படாதிருந்தார்கள் என்றார் என்பதை ஆமென். வாசித்தபடியாக புரிந்து கொள்ளப்பட்ட வேதமானம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இப்போது வாசிக்கிற வேத பாகமானது உலகத்தில் எல்லாரும் சொல்லுவார்கள் ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள் என்று. இந்த ஆதாம் ஏவாளை பற்றித்தான் நாம் இந்த வேலைகளை பார்க்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கினார். சகல சிருஷ்டிகளையும் ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், நீர்வாழ் ஜந்துக்கள், மரம் செடி கொடிகள் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் கடைசியிலே மண்ணினாலே ஒரு மனிதனை படைத்து அதன் நாசியிலே தன்னுடைய சீவனானான் என்று தேவன் சொல்கிறது. ஆனால் இவர்கள் எல்லாம் உண்டாக்கின தேவன் ஒரு நாள் பார்க்கிறார், மனிதன் மற்றும் கண்ணியாக இருக்கிறான். மற்ற மிருக ஜீவன்கள் எல்லாம் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்டது, அதனது துணையோடு சேர்ந்தது. ஆனால் மனிதன் மட்டும் வெறுமையாய் இருந்தான். இந்த வெறுமையை மனிதனுக்கு போக்க வேண்டும் என்று சொன்ன தேவன் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி அவர் தன்னுடைய செயலை விளக்கும்படி தனக்கு தன்னுடைய செய்கையாய் இருந்த மனிதன் ஒரு நாள் அவன் தன்னுடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வேலையை ஆண்டவர் எங்கே செய்வதை நாம் பார்க்கிறோம். தனிமையால் மனிதன் இருக்கக்கூடாது என்று நினைத்த ஆண்டவர் அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்படினார். அவன் நித்திரை அடைந்திருக்கும் போது அவன் விழா எலும்பிலே ஒன்றை உருகி அதை மனுஷியாக சிருஷ்டித்து அந்த மனுஷிக்கு ஜீவனை கொடுத்து அங்கே ஆதாரத்தில் கொண்டு வந்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏன் என்ன தொடர்பு என்று பார்த்தால், ஏன் ஆதாமை மனிதனால் படைத்த ஆண்டவர் இந்த ஏவாளையும் ஒரு மனிதனால் படைத்திருக்கலாமே, ஏன் அப்படி படைக்கவில்லை என்றால்
ஆறாவது தீயையும் கலந்திருக்க வேண்டும் ஏவாளுக்கு. ஆகவே அவருடைய எலும்பை உருவி அந்த எலும்பிலே ஏவாளை படைத்தார். அந்த ஆனால் ஏவாள் வழியில் வந்த மனிதர்களாகிய நாம் எல்லாரும் இன்றைக்கு இப்படிப்பட்ட திருமண நிகழ்வுகளை நாம் நடத்தும் போது இந்த காரியங்களை நாம் நினைவு கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவன் ஒருவரே, அவருக்குள் ஆவி இருந்தது. அவர் ஏராளமான மனிதர்களை படைத்திருக்கலாம். ஆனால் மனிதன் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததி உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவனிலிருந்து ஒரு எலும்பு எடுத்து அதை மனுஷியாக படைத்து அவருக்கு துணையாக கொடுத்தார். அதே போல இன்றைக்கும் கூட இந்த முனியசாமி என்கிற மனுஷனுக்கு இந்த பூவாயி என்ற மனுஷியை ஆண்டவர் முன்வைத்து வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு அவர்கள் தேவ சமூகத்திலும் சபை மக்கள் முன்பதாகவும் உற்றார் உறவினர்கள் சொந்த பங்குகள் முன்பதாகவும் தங்களுடைய வாக்குறுதியை கொடுத்து அவர்கள் ஒரே மானிசமாய் இணைந்திருக்கிறார்கள். இங்க நாம் வாசிக்க கேட்ட வேத பாடத்திலே பார்க்கிறோம். ஆகையால் இனி புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோட இசைந்திருந்தார். இந்த வார்த்தை தான் இன்றைக்கு உலகத்தில் நடைபெறுகிறது. எத்தனையோ வீடுகளிலே நாம் பார்க்கிறோம். திருமணம் ஆன உடனே பிள்ளைகள் கனி குடிக்க நாம் போகிற வீடுகள் உண்டு. தொடர்ந்து பல ஆண்டுகள் தாய் தகப்பனோடு இருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் விவரத்திலேயே ஆண்டவர் சொல்லிவிட்டார், தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று. அவர் இந்த நேரத்திலே ஒரே மாம்சமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியவும் புருஷன் மனைவியின் மீது அன்பு காட்டவும் அவர்கள் கொடுத்த இந்த வாக்குறுதியின்படி அவர்கள் ஒரே மானுஷமாக இருந்து இந்த உலகத்தில் அவர்கள் தங்களுக்கென்று மட்டும் வாழாமல் பிறருக்காக வாழவும் தேவ நாமம் அவர்கள் மூலம் மகிமைப்படவும் ஆண்டவர்களை வரும் நாட்களில் ஆசீர்வதிக்கும்படி நாம் யாவரும் இந்த நேரத்திலே அவர்களுக்காகவும் இந்த மணமகளுக்கு அடையாளமாக அறியக்கூடிய இந்த திருமாவளத்தையும் ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிக்கலாம். இப்போது நம் மத்தியில் வந்திருக்கிற குருவாக்கம் பாஸ்டர் அவர்கள் ஜெபிப்பார்கள். திருமாவளத்திற்காக நன்றி சொல்லுவாங்க. கருவை கற்றது அவயவங்கள் ஒன்றாக இல்லாத போது அவர்கள் யாரும் ஒரு உருவேற்பு நாளையும் புத்தகத்தை எழுதுவதற்கே வார்த்தையாக இந்த புத்தகத்தை முன்கொடுத்ததற்காக மக்கள் நன்றியப்பா. பிறந்த நாள்கள் இந்த நாள்களையும் கருவை மூலம் பாதுகாப்பதற்காக நன்றியாக தேசமாய் வாழ்ந்த சிறுமிகளாக நினைத்தபடியாக தேவ திருமணத்திற்காக நன்றி
பிள்ளைகள் அதை தேவனின் கவலாக இயேசு ஆகிய அறிவினாலே ஆகிய பெருமையின் சமானத்தை பெற்றுக்கொண்டு அதுவரை இந்த கிராமத்தில் சத்தியத்துக்கு சாட்சியாய் வாழ தேவனுக்கு செய்வதற்காக நன்றி ஆகிறார். என் பிள்ளைகளை இறப்பியை கொடுத்து ஒருவரும் செயல்படாமல் செஞ்சு வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆமையிலும் விசுவாசத்திலும் கற்று அநேகருக்கும் ஆமையாக இருக்க என் தேவனுக்கு செய்வதற்காக அவர்கள் நன்றி சொல்கிறோம். விசேஷமாய் வாழ்க்கை வயதில் என் பிள்ளைகளுக்காக வாழ்வை தாழ்வாக பெற்றோர்கள் அவர்களுடைய எங்களை சக்திகளை தந்ததற்காக நன்றி. அவரை நாங்கள் பொறுப்பு தந்ததை அவர்களால் நிறைவேற்றதற்காக நாங்கள் உண்மையாக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுக்காக பெற்றோர்களும் சபைகளும் சமுதாயத்திலும் நற்பெயர்மாக எல்லாவற்றுக்கும் நல்லொழுக்கமாய் வாழ்ந்து பொருளோடு காத்திருந்து அவர்களுடைய பெற்றோருடைய மனதுக்கு இணைந்ததாக நன்றி சொல்கிற உலகில் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஜனம் தேவனுக்கு அறிய ஆண்டு அவன் மரணம் செல்லாது அவர்கள் மணமக்கள் வாழ்கவே, மணவாழ்வு செழிக்கவே, மணமக்கள் வாழ்கவே, மணவாழ்வு செழிக்கவே. மங்களம் சுபமங்களம், மங்களம் சுபமங்களம், மங்களம் சுபமங்களம், மங்களம் சுபமங்களம். நம்மை உருவாக்கினாரே, மனிதன் தனிமையில் இருப்பது நல்லதல்ல என்று கண்டாரே. ஆதியில் தேவன் ஏதெனில் ஆதாமை உருவாக்கினாரே, மனிதன் தனிமையில் இருப்பது நல்லதல்ல என்று கண்டாரே. ஆதாம் எலும்பில் ஏவாளை அங்கு உருவாக்கினாரே, ஆதாம் எலும்பில் ஏவாளை அங்கு உருவாக்கினாரே. மணமக்கள் வாழ்கவே, மணவாழ்வு செழிக்கவே, மணமக்கள் வாழ்கவே, மணவாழ்வு செழிக்கவே. மங்களம் சுபமங்களம், மங்களம் சுபமங்களம், மங்களம் சுபமங்களம், மங்களம் சுபமங்களம். ஒருவர் பணிவிடை செய்திடுங்கள், துன்பம் துக்கம் எது வந்தாலும் இணை பிரியாதிருங்கள். அன்பில் என்றும் ஒருவருக்கொருவர் பணிவிடை செய்திடுங்கள், துன்பம் துக்கம் எது வந்தாலும் இணை பிரியாதிருங்கள். நீடுழி காலம் வாழ்க என்று மலர் தூவி வாழ்த்திடுவோம், நீடுழி காலம் வாழ்க என்று மலர் தூவி வாழ்த்திடுவோம். மணமக்கள் வாழ்கவே, மணவாழ்வு செழிக்கவே, மணமக்கள் வாழ்கவே, மணவாழ்வு செழிக்கவே. மங்களம் சுபமங்களம், மங்களம் சுபமங்களம், மங்களம் சுபமங்களம், மங்களம் சுபமங்களம்.
மனநாள் வாழ்த்துக்கள், திருநாள் வாழ்த்துக்கள், இறைவன் பிள்ளைகள். மனநாள் வாழ்த்துக்கள், திருநாள் வாழ்த்துக்கள், இறைவன் பிள்ளைகள். இருவரின் உள்ளங்கள் ஒன்றாக மாறுங்கள், இமயத்தை போல நீங்கள் வாழுங்கள். மனநாள் வாழ்த்துக்கள், திருநாள் வாழ்த்துக்கள், இறைவன் பிள்ளைகள். இறைவன் பிள்ளைகள். வழியிலே உங்கள் வழியிலே தடைகளை பார்க்கலாம், அன்பிலே பண்பிலே சுவர்களை உடைக்கலாம். கண்ணிலே உங்கள் கண்ணிலே கண்ணீரை பார்க்கலாம், கைகளால் உங்கள் கைகளால் இரு கன்னத்தை துடைக்கலாம். அன்பினால் வெல்லலாம், புது ஆட்சி நாம் செய்யலாம், ஆண்டவன் துணையுடன் வாழலாம். மனநாள் வாழ்த்துக்கள், திருநாள் வாழ்த்துக்கள், இறைவன் பிள்ளைகள். இறைவன் பிள்ளைகள். கோபமும் வெளிவேஷமும் உள்ளங்களை உடைக்கலாம், மன்னிப்பதும் மறப்பதும் உணவுகளை சேர்க்கலாம். இனிமையான வார்த்தை சொன்னால் சோகத்தை போக்கலாம், இரண்டு உள்ளம் சேர்ந்து கொண்டால் உலகத்தை வாங்கலாம். நன்மைகள் செய்யலாம், நல்லதை நினைக்கலாம், நல்லவர் துணையுடன் போகலாம். மனநாள் வாழ்த்துக்கள், திருநாள் வாழ்த்துக்கள், இறைவன் பிள்ளைகள். இறைவன் பிள்ளைகள்.
கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. பழித்திட வந்தோரை இலச்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லச்சை மூடினதே. அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அட இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. சிங்காசனத்தில் விற்றிருக்கிற தேவனே, எங்களுக்காக பரலோக மகிமையை துறந்து
இந்த பூமிக்கு மனிதர்களோடு மனிதர்களாய் வாழ வந்த தெய்வமே, உமக்கு நன்றி என்று சொல்லி அவர் நம்மை நடத்தி வந்த விதத்தை நினைத்து, நம்மை அரவணைத்த அன்பை நினைத்து இந்த ஆராதனை வேளையில் அவருடைய நாமை மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அவருடைய அன்பை நினைத்து நாம் பாடி அவரை உயர்த்துவோமாக. எல்லாம் பாடுவோம் உற்சாகமாய். எஸ், என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்தது உங்க கிருபைதான். சொல்லுங்க, என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்தது உங்க கிருபைதான். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே, கிருபையுள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து, என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து, என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான். சொல்லுங்க, என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதான். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே, கிருபையுள்ளவரே. கரங்களை தட்டி நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என் பாதைகளுக்கு வெளிச்சமாய் இருக்கிற என் தெய்வமே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி என் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவரே, நான் இருளான சூழ்நிலைகளில் கடந்து போய் கொண்டிருந்த நேரத்திலும் உம்முடைய வசனமாகிய தீபத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு காட்டி எங்கள் கால்களை ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், இருளுக்கு கரடு முரடுகளுக்கு தப்புவித்து செம்மையான வழியிலே எங்களை நடத்துகிற நல்ல ஆவியானவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. இந்த ஆராதனை வேளையில உற்சாகத்தோடு அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, இதுவரை என்னையும் நடத்தி வந்தீரே. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, இதுவரை என்னையும் நடத்தி வந்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே, கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே, கிருபையுள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து, என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து, சொல்லுவோம், என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். பாடுவோமா, என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே,
நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே. ஆமென். உன் கண்ணீர்களை எல்லாம் என்னுடைய துருத்தியில் நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரவே. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில சில நடந்த சம்பவங்களினாலே, சில காரியங்களினாலே நாங்கள் அழுது புலம்பின நாட்கள் உண்டு. ஆனாலும் பிரியமானவர்களே, நீங்கள் அழுது புலம்பின நாட்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது. உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும், உங்களுடைய ஒவ்வொரு அழு குரலையும் கர்த்தர் தன்னுடைய துருத்தியிலே அவர் வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணீர்களை எல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். ஆகையினாலே உங்கள் புலம்பலுக்கு பதிலாய் இன்றைக்கே ஆனந்த களிப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து அவரை ஆராதிப்போம். எஸ். நான் அழுத போதெல்லாம் கண்ணீரை துடைத்தீரே, நான் அழுத போதெல்லாம் கண்ணீரை துடைத்தீரே, கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. நான் அழுத போதெல்லாம் கண்ணீரை துடைத்தீரே, கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். சொல்லுங்க, உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே. சொல்லுங்க, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து, என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபதா. தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபதா, என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபதா. தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபதா. நான் அழுத போதெல்லாம் அறிந்தவர் நீரே, கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. நான் அழுத போதெல்லாம் அறிந்தவர் நீரே, கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். இயேசுவே, உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே. என்னை நடத்தி வந்தது உங்க கிருபதா, தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபதா. சொல்லுங்க, என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபதா, தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபதா. ஆமென். தாவீது ஆடுகளுக்கு பின்னாடி அலைந்த அவனை, கரவல் ஆடுகளுக்கு பின்னாடி அலைந்த அவனை பெரிய ராஜாவாக, இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிற ஒரு தலைவனாக அவனை மாற்றினது உம்முடைய சுத்த கிருபையா இருக்கிறது அல்லவா? அவனை உயர்த்தின அதே கிருபை இன்றைக்கு இதை பார்த்து என்னோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களையும் உயர்த்துவதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, அவருடைய கிருபைதான் நம்மை தாங்குகிறது, அவருடைய கிருபைதான் நம்மை நடத்துகிறது. தகுதி இல்லாதவனை அந்த கிருபைதான் தகுதிப்படுத்துகிறது. ஓ எஸ் லார்ட், எஸ் லார்ட். நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே. என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. நான் நடந்த பாதைகளை
அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரையில் நடத்தி வந்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து, என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து, என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதா. தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதா, என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதா. தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதா. பிரியமானவர்களே, எத்தனையோ முறை பண தேவைகளின் நிமித்தம், குடும்ப பிரச்சனைகளின் நிமித்தம், எதிர்காலத்தை குறித்த சிந்தனை நிமித்தம் எத்தனையோ முறை நாம் அழுதுண்டு, எத்தனையோ முறை நாம் புலம்பினதுண்டு. உள்ளுக்குள்ளே கவலையை வைத்துக் கொண்டு வெளியில எத்தனை முறையோ சிரித்ததுண்டு. ஆனாலும் மனிதர்கள் உங்களுடைய துக்கங்களை, பாரங்களை அறியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை அழைத்த தேவன், உங்களை முன்குறித்த தேவன், உங்களை மகிமைப்படுத்த நினைத்திருக்கிற தேவன், உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொட்டி வைத்திருக்கிற தேவன், உங்களுடைய அழுகையையும் உங்களுடைய புலம்பல்களையும் ஒரு நாளும் அவர் மறந்து போகவே மாட்டார். நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்களை இன்னமும் மறக்கவில்லை, இன்னமும் உங்களை கைவிடவில்லை, இன்னமும் உங்களையே அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சிந்திப்பீர்கள் என்றால், என்று என்னோடு கூட நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்றால், இப்பொழுதே அவருடைய அன்பின் கரம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும், அவருடைய அன்பின் முத்தம் உங்களை முத்தமிட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே. என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதா, தினம் சுமந்து வந்தது உங்க கிருபைதா. சொல்லுங்க, என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதா, தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதா. கைகளை உயர்த்தி, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. புறஜாதியான ஆகாரோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். அவளுக்காய் அவர் உண்டு பண்ணின நீரூற்றுக்கு லகாய்ரோய் என்று பெயரிட்டார். அது பீர் லகாய்ரோய் என்று அழைக்கப்படுகிறது. இன்றும் இயேசு கிறிஸ்து ஆகிய நீரூற்றின் மூலமாய் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நாமும் அவருக்கு சொந்தமாய் மாறிவிட்டோம். அவரை உயர்த்தி பாடுவோம். பீர் லகாய்ரோயி. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். லகாய்ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர் லகாய்ரோயி, எங்கள் ஜீவனில் ஊற்று நீர். பீர் லகாய்ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர் லகாய்ரோயி, எங்கள் ஜீவனில் ஊற்று நீர்.
வானாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வானாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. லகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர் லகாய் ரோயி, எங்கள் ஜீவ நீரூற்று நீர். பீர் லகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர் லகாய் ரோயி, எங்கள் ஜீவ நீரூற்று நீர். அந்நிய புத்திரர்களாய் இருந்த எங்களை கிறிஸ்துவுக்குள்ள சொந்த பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறீரே. நீர் வீர் லகாய் ரோயி. புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். வாக்கு தத்தம் செய்தீர், நீர் சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்கு தத்தம் செய்தீர், நீர் சொன்னதை நிறைவேற்றினீர். லகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர் லகாய் ரோயி, எங்கள் ஜீவ நீரூற்று நீர். பீர் லகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர் லகாய் ரோயி, எங்கள் ஜீவ நீரூற்று நீர். மங்களம் பெருகட்டுமே இந்த மங்கள நேரத்திலே, மன்னவன் இயேசுவினால் அதிமங்களம் பெருகட்டுமே. மங்களம் பெருகட்டுமே இந்த மங்கள நேரத்திலே, மன்னவன் இயேசுவினால் அதிமங்களம் பெருகட்டுமே. ஆதியில் அன்றொரு நாள் ஏதேனில் கல்யாணம், ஆதியில் அன்றொரு நாள் ஏதேனில் கல்யாணம், ஆண்டவர் நடத்தி வைத்தார் ஆனந்தமாயன்று. மங்களம் பெருகட்டுமே இந்த மங்கள நேரத்திலே, மன்னவன் இயேசுவினால் அதிமங்களம் பெருகட்டுமே. ஆதாமும் ஏவாளும் தம்பதியானாரே, ஆதாமும் ஏவாளும் தம்பதியானாரே.
சேர்த்தது போல் இவரையும் சேர்ப்பீரே. மங்களம் பெருகட்டுமே இந்த மங்கள நேரத்திலே.